இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்து தேட்டரில் எழுத்து இயக்கம் PS வினோத்ராஜனும் பார்க்க வச்ச எஸ்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெளிநாடுகளுக்கு போகுது, முதல் தமிழ் படமாக பெர்லினில் வந்து ப்ரீமியர் ஆகுது. எடுத்த 2 படமும் ஒரு சர்வதேச அளவில் போனது, நமக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. Bubble Paints மற்றும் Attica Gold Company Black Ship Cine Awards 2025. Title sponsors Bubble Paints, நம்ம வீட்டோட EB பில்லை கம்மி பண்ணும், மற்றும் Attica Gold Company, German technology உடன் இந்தியாவின் #1 gold buying company. Presented by Ramraj Mrithu Travels மற்றும் தங்கமயில் Jewelry. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Co-presented by Healthy Crosser பெருங்காயம். Healthy Crosser பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Supported by AJ Cinemas. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரிகல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் RT லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்ப்ளேஸ். அடுத்த விருது, இந்த விருதை நோக்கி நம்ம இப்போ பயணிக்கிறோம். அண்ட் இந்த விருது மோஸ்ட் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவி அப்படின்னு சொல்லி சொல்லப்போனால் எல்லாரையும் புரட்டி போட்டு பேச வச்ச ஒரு படம் அப்படி சொல்லலாம். எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் அவார்டை அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வர ஒரு படம். ஆமாம், நம்மளே லேட்டாக தான் இருப்போம், லேட் டு த லிஸ்டா. அண்ட் இப்போது அந்த விருது யாருக்கு போகுது அப்படின்றத ஒரு ஏவியில் பார்த்துருவோம். எஸ், நான் ஊர் பக்கம் இருக்கவங்களுக்கு வந்து செம்ம சிங்காக இருக்கும் இந்த ஸ்டோரியெல்லாம். இந்த மூட நம்பிக்கைகள், இந்த பிற்போக்குத்தனங்கள்லாம் இருக்குல்ல, போவும் இந்த மாதிரி சொசைட்டிஸ், இந்த மாதிரி ஆளுங்க ஸ்டார்டிங்லேருந்து சூரிய வேறு விதமாக காமிச்சிட்டு மனுஷங்களோட நிறைய தப்புகளை பேசியிருக்காங்க. அதுவே பெரிய அரசியல் தான் நான் நினைக்கிறேன். கடைசியில் ஒரு சீனில் வந்து சூரிய அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிடும். அந்த சீன் நமக்கு நல்லாவே கன்வே ஆச்சு. பொண்ணு வந்து ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மாதிரியே ஒரு உருவம் வந்து போயிட்டு இருக்கும். 2வது வாட்டி ரீவாட்ச் பண்ணும்போது என்னை அந்த இடம் வந்து பயங்கரமாக எக்ஸைட் பண்ணிச்சு. படம் மேக்கிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு போலி நடிச்சிருக்கும் பாருங்க. அந்த படம் பேசுகிற ரொம்ப அதிகம் விஷயம் இருக்கும். ரொம்ப அதிகம் ரிலேஷன்ஸ், மெட்டபோஸ், அது இதெல்லாம் பேசுகிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சிங்க் ஆச்சு அது டேரக்டர் காட்டுறப்ப. பிரிட்ஜு கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கும், நேச்சுரலில் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் இருக்கும். அதில் ஒரு ஓரமாக ஒரு மூலையில் சண்டை போட்டுருப்பாங்க. அவ்வளோதான் அவங்களோட எண்ணங்கள், அவ்வளோதான் அப்படின்றத அவர் சூப்பராக கேப்சர் பண்ணியிருப்பார். எல்லா எமோஷனுமே நம்ம மியூசிக்கோட மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை, இந்த படத்துக்கு மியூசிக் இல்லாமல் இருந்தது தான் ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இப்போ ஒரு ரியலைசேஷன் வரும். இந்த மூவி வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம நிறைய மக்களுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி நிறைய படங்கள் வரணும், கண்டிப்பாக வரணும். இது ஒரு சேஞ்சோட சைன் தான். சைன் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. கிரிட்டிக்கலி அக்ளைம் மூவியினுடைய வின்னர், கொட்டுக்காலியினுடைய இயக்குனர் திரு வினோத் அவர்களை அழைக்கிறோம். தமிழ் சினிமாவை உலக அளவில் பார்க்க வைத்த ஒருத்தர். எஸ், இதில் எனக்கு தான் பெருமை. ஏன்னா நான் அடிக்கடி சந்திப்போம், நானே அதை தான் சொல்லியிருக்கேன். என்னென்னா எத்தனையோ படங்கள் நம்ம பண்ணியிருக்கோம், பட் எடுத்த 2 படமும் ஒரு சர்வதேச அளவில் போனது, நமக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. அந்த பெருமை வந்து கண்டிப்பாக அவரை தான் சேரும். அவரை தொடர்ந்து நாங்களும் அதை தொடர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் அவருக்கு நான் நன்றி தான் சொல்லணும். தேங்க்யூ. எஸ், வினோத் ரொம்ப நன்றி. பிளாக் ஷிப் டீமுக்கும் தான், நம்ம டீம் தான் இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு. அதுக்கு எங்கள் டீமில் இருக்க எல்லாருக்குமே நன்றி. டைரக்டராக ஆசைப்பட்டு இங்கே வர்ற எல்லாருக்குமே திரையில் வந்து எழுத்து இயக்கம் அப்படின்னு நம்ம பேரை பார்த்துடணுன்னு அதை யார் ஏற்படுத்தி கொடுக்குறா, அந்த ப்ரொடியூசர்ஸ், நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியம். இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்து தேட்டரில் எழுத்து இயக்கம் PS வினோத்ராஜனும் பார்க்க வச்ச எஸ்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு இருந்த மோட்டிவ் ஒன்றே ஒன்று தான். வெளிநாடுகளுக்கு போகுது, முதல் தமிழ் படமாக பெர்லினில் வந்து ப்ரீமியர் ஆகுது. அங்கே வந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் நிறையா வெளிநாடுகளுக்கு போகுது. ஸோ அண்டர்ஸ்டிமேட் பண்ண வேணாம், நம்ம மக்கள் இதை பார்ப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையாக வச்சோம். சந்தோஷப்பட்டாங்க, நிறையா பேர் சப்போர்ட் பண்ணாங்க. விமர்சனங்கள் எல்லா பக்கம் வந்து எல்லா படத்துக்கும் வர்றது தான். அதனால் கொட்டைக்காலிக்கு வந்தது ஒன்றும் புதுசில்லை. ஏன்னா ப்ராக்டிக்ஸ் இல்லாதனால வந்த விமர்சனம் தான். அவங்க தொடர்ந்து ஒன்று பார்த்துருக்காங்க, திடீர்னு ஒன்று வரும்போது அதை குறித்து வந்த புரிதலுக்காக வந்த விமர்சனம் தான். அது எனக்கு எங்களுக்கு ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்து வச்சது தான். எல்லா படம் வரட்டும், கொட்டுக்காலி மாதிரி ஒரு 10 படம் வருஷத்துக்கு வரட்டும், அதை பார்க்குறதுக்கும் ஆடியன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை உருவாக்குவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமா நிறைய தேட்டருக்கு வரும், மகிழ்விக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் பெருசாக பார்க்குற ஒருத்தர் உங்களுக்கு ஒரு சின்ன வாழ்த்து பைட் அனுப்பியிருக்காரு, அவர் பார்த்து.
PS வினோத்ராஜ் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நான் சொல்வேன். அவர் இயக்கி வெளிவந்திருக்கின்ற கூழாங்கல், கொட்டுக்காளி ஆகிய 2 திரைப்படங்களும் தமிழ் சினிமா வரலாற்றில் 2 மைல் கற்கள் என்பது மட்டுமின்றி அவை தமிழ் சினிமாவின் திருப்பு முனைகள் என்று நாம் குறிப்பிட வேண்டும். இதுவரை தமிழ் சினிமா உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய உள்ளீடற்ற ரசிக மனோபாவத்தை இந்த படங்கள் குலைத்து போடுகின்றன. முதலாக கூழாங்கல் திரைப்படம் வெளிவந்த போது மொத்த தமிழ் சினிமா உலகமுமே திரும்பி பார்த்தது. அது நோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவில முதல் பரிசை வென்ற போது இந்தியாவே திரும்பி பார்த்தது. அது மட்டுமின்றி ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவிலிருந்து நாமினேட் செய்யப்பட்ட திரைப்படமாகவும் கூழாங்கல் அமைந்தது என்பது தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்று குறிப்பிட வேண்டும். ஒரு அசல் சினிமா எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணமாக சினிமா மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாடமாக கூழாங்கல்லும் கொட்டுக்காளியும் அமைந்திருக்கிறது இருக்கிறது. ஒரு பெரிய திரைப்பட கல்லூரியில் படித்தவரோ அல்லது ஒரு சிறிய இயக்குநரிடம் துணை இயக்குநராக பணியாற்றியோ எந்த விதமான அனுபவமோ பின்புலமோ இல்லாமல் ஒரு காட்டுப்பூவை போல தானே வளர்ந்து தானே மலர்ந்து மனம் வீசுகின்ற ஒரு மலராக நமக்கு வினோத்ராஜ் கிடைத்திருக்கிறார் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மிக வறுமையான ஒரு குடும்ப பின்னணியில இருந்து, ஒரு எளிய கிராமத்து பின்னணியில இருந்து வந்த வினோத்ராஜ் பள்ளி கல்வியோ கல்லூரி கல்வியோ கூட முழுமையாக கிடைக்காத வாய்க்கப்படாத ஒரு இளைஞனாக இளம் வயதிலேயே திருப்பூரிலே மணியன் கம்பெனியில ஒரு குழந்தை உழைப்பாளியாக இலக்கை சென்றவர் வினோத்ராஜ். இந்த செய்தியே மிக முக்கியமானது. சினிமா மீது அவர் கொண்டிருந்த காதலால் சென்னைக்கு சென்று வீடியோ கடையிலே ஒரு ஊழியராக வேலை பார்த்து இரவு நேரங்களிலே உலக சினிமாக்களை எல்லாம் பார்த்து அதன் மூலம் பெற்ற கல்வியை அடிப்படையாக கொண்டுதான் அவருடைய சினிமா உணர்வு என்பது உருவானது. நான் சொல்லுவேன், வினோத்ராஜனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துளியிலையும் ஒவ்வொரு டிஎன்ஏலையுமே சினிமா புரிந்திருக்கிறது. சினிமா மொழியை முழுமையாக உணர்ந்து உள்வாங்கிக் கொண்ட ஒரு மகத்தான கலைஞனாக வினோத்ராஜ் மின்னுகிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய 2 திரைப்படங்களிலேயுமே அவர் கையாண்டிருக்கக்கூடிய கேமராவானாலும் சரி, அவர் கலைஞர்களை அவர் கையாண்ட விதம் ஒரு அசலான தமிழ் வாழ்க்கையை கொடுத்து விட வேண்டும் என்கின்ற துடிப்பு, ஆணாதிக்கம் மிகுந்த இந்த சமூகத்திலே பெண்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறை கொடுமைகளை எந்த விதமான பிரச்சார நெறியும் இல்லாமல், இருத்தல் இல்லாமல் வெகு இயல்பாக தன்னுடைய 2 திரைப்படங்களிலேயும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமூக பிரச்சனை உள்ள சினிமா மொழியை ஆழமாக உள்வாங்கிய ஒரு கலைஞன் தமிழ் சினிமாவிலிருந்து உருவாகி வர இத்தனை காலம் ஆகியிருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு திரைப்படத்துக்கு பின்னாலும் அவர் செலுத்துகின்ற உழைப்பு எல்லாம் இளம் இயக்குநர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள் என்று நான் குறிப்பிடுவேன். அடுத்தடுத்து அவர் எடுக்க நினைக்கின்ற திரைப்படங்களுமே இதை போல அசல் தமிழ் வாழ்வை சொல்லக்கூடியவையாகத்தான் திட்டமிடுகிறார். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பயணம் அவருடைய பயணம். எங்களுடைய அன்பு பிள்ளையாக எங்களோடு எப்போதும் உறவோடு இருக்கின்ற வினோத்ராஜ் பயணம் மேலும் சிறக்க நான் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. எஸ், இது தமிழக முற்போக்கு சங்க எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் திரு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவர் பேச வைக்கிறோன்றது ரொம்ப நல்ல விஷயம். என்னோட வெல்விஷரு, என் அப்பா, என்னோட இந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதினாலும் படிக்க சொல்கிறது இவர்கிட்ட தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நான் இந்த பேசிட்டு இருக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரிக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இந்த கொட்டுக்காளி ரிலீஸ் ஆனப்போ அவ்வளோ டேரக்டர்ஸ் ரிலீஸ்க்கு முன்னாடியும் சரி ரிலீஸ்க்கு அப்புறமும் சரி அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. நிறையா இன்டர்வியூக்கு டேரக்டர்ஸ் உட்காந்து பேசின டேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அது எந்த இண்டஸ்ட்ரியில் நடக்கும் தெரியல, நம்ம இண்டஸ்ட்ரியில் தான் நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ்ச்செல்வன் அப்பா பேச வச்சதுக்கு பிளாக் ஸ்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். நன்றி.